பேசுங்க. இன்னைக்கு விடிய விடிய மட்டும் இல்ல, இந்த ஜென்மம் பூரா பேசுங்க. அதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என் பேரு வள்ளி. வா வா வா. அந்த கூட்டத்துல விவசாயி விலைக்கு வாங்க முடியாதுன்னு சொன்ன கை தட்டிய மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உனக்கு பச்சை கலர்னா பிடிக்குமா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். அதுவும் பச்சை கொடினா எனக்கு உசுரு. அப்படிதான் இருக்கணும். ஒன்ன மாதிரி இந்த நாட்டுல உள்ள ஒவ்வொரு விவசாய குடி பொண்ணுக்கு நம்ம விவசாயத்தோட பிடிப்பு வந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த நாட்டையே பசுமை புரட்சி பண்ணிடலாம், பசுமை ஆக்கலாம், செழிக்க வச்சிடலாம். என் ஆசையை சொன்னா இவர் விவசாயத்தை பத்தியே பேசிட்டு இருக்காரு. நேரடியாவே கேட்ட வேண்டியதான். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஊரே தூங்கிட்டாலும் நீ ஒருத்தி மட்டும் உட்காந்து என் பேச்ச கேட்டியே, ஒன்னும் பிடிக்காம இருக்குமா? என்ன பிடிச்சிருக்கா சொல்லுங்களேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆயா, தட்டை கொடுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன். எனக்கு சோறு வேண்டாம் போ. உங்களுக்கு யாரு கொடுக்க போறா? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். வாஹா, ரொம்ப நல்லா இருக்கு. வெண்டைக்கானா வெண்டைக்காதான். அப்பா, என் சோறு எனக்கு கொடு. நான் அவன் சாப்பாடு பறிச்சிட்டேன். நீ சந்தோஷமா இருக்க? நீங்க நல்லா சாப்பிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப நீ ஃப்ரெண்டா? ஆமா. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆமா. நீ ஸ்கிப்பிங் ஆடுவியா? எத்தனை ஆடுவ? 100. நான் 150. ஆஹா, வேலைமா? பால் குடிக்காம என்னவா பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு எதுவும் வேணாம் போ. ஐயா, கொஞ்சம் போட்டு திறந்து விடுங்க. ஐயோ வேண்டாமா, இது எங்காவது ஓடி போயிடும். நான் பக்கத்துல தானே இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நான் ஓட மாட்டேன், அவுத்து விடு. சொல்லு. அவுத்து விடுங்க ஐயா. அவுத்து விடுறமா, இது எங்காவது ஓட்டா பழனிசாமி நீதான் பதில் சொல்லணும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இனிமே எங்க வந்து இந்த புள்ள பாலை குடிக்க போகுது, நம்ம குடிச்சிட வேண்டியதுதான். அப்பா, ஆயா காலைல சங்கிலி மாட்டிடலாமா?
பழனிசாமி அப்படி பண்ணிடுச்சு நம்பவே முடியலையே. பாவம், அதான் என்ன பண்ணோம், பைத்தியம் பிடிச்ச பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு தினமும் அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு இருக்கு. அது மனசுல எவ்வளவு கஷ்டமோ அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு. குடிச்சிட்டு வேற வந்துருச்சா, சுய நினைவு இல்லாம பண்ணிடுச்சோ என்னமோ. ஆயிருந்தா சொல்லுங்க, பழனிசாமி இப்படி ஒரு காரியத்தை நிச்சயமா பண்ணிருக்காது. பழனிசாமி, யாருக்கும் தெரியாம நீ வள்ளி கழுத்துல தாலியை கட்டிட்டியான். ஊரறிய உன்னோட சேர்ந்து வாழணும்னு அது பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு. நீ என்னப்பா சொல்ற? வள்ளி ரொம்ப நல்ல பொண்ணு. அது எதுக்காக இப்படி சொல்லுதுன்னு எனக்கு புரியல. இப்படி சொன்னா எப்படிப்பா? வள்ளி ஊரை கூட்டிடுச்சு, நீ உண்டு இல்லைன்னு சொன்னா தானே நாங்க ஒரு முடிவை சொல்ல முடியும். என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க பெரியவங்களா பார்த்து முடிவு சொல்லுங்க. பழனிசாமி முறை தவறி நடக்கிற ஆள் இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதே சமயத்துல ஒரு பொண்ணு தாலி விஷயத்துல போய் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சனை ஊரறிய வந்துட்டதால ஒரு ஏழை பெண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுட கூடாதுங்கிறத மனசுல வச்சு பழனிசாமி வள்ளியோட சேர்ந்து வாழணும்னு நான் தீர்ப்பு சொல்றேன். பரவாயில்ல, நான் நிக்கிறேன். ஊரை கூட்டி தான் நின்னாச்சே, அப்புறம் எங்கே எதுக்கு நிக்கணும்? உட்கார். எங்க இருந்தோ வந்த என் பொஞ்சாதி மேல ரொம்ப பாசம் வச்சு அவள் நல்லா கவனிச்சுக்கிறேன். இப்போ நான் உனக்கு தாலி இட்டதாக ஒரு பைய சொல்லி இந்த குடும்பத்துக்காக உன் வாழ்க்கை தியாகம் பண்ணிட்டேன் இல்ல? நான் பொய் சொல்லல, உண்மையை தான் சொன்னேன். உண்மை என்னன்னு நான் சொல்றேன். என் மாமாவுக்கு, அதான் புஷ்பாவுடைய அப்பாவுக்கு, என்ன பழி தீர்க்கிறதுக்கு ஒரு வழியே தெரியாம ஒன்ன பகட காயாக்கி ஊருக்கு முன்னால என்ன தவணையை வச்சுட்டாரு. இப்படி ஒரு பொய்யை சொல்லலைன்னா என் தலையை எடுத்துருன்னு ஒன்று மிரட்டி இருப்பாரு. உன் நல்ல மனசுக்கு அதெல்லாம் தாங்கிக்க முடியாம என்ன காப்பாத்துறதா நினைச்சு இப்படி ஒரு பொய்யை சொல்லி உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். இல்ல, யாரும் என்ன மிரட்டல, நடந்ததுதான் நான் சொன்னேன். நீங்க நல்லா குடிச்சிட்டு தலைகால் தெரியாம வந்தீங்க. என்ன மேலையும் கீழையுமா நல்லா பாத்தீங்க. அப்புறம் நேரா உங்க பொஞ்சாதி கிட்ட போய் அவங்க கழுத்துல கடந்த தாலியை கழட்டிட்டு வந்து என் கழுத்துல போட்டு இன்னையில இருந்து நீயும் என் பொஞ்சாதி தான்னு சொன்னீங்க. என்ன நினைச்சிருக்க பத்தி? ஏதோ தெரியாதமா தண்ணி அடிச்சு வந்து வச்சு லாக் பண்ண பாக்குறீங்க. என்ன தண்ணி அடிச்சா பொஞ்சாதிக்கு மொத்தம் ரொம்ப வித்தியாசம் தெரியாது எனக்கு. என் பொஞ்சாதி மேல எவ்வளவு உசுர வச்சிருக்க தெரியுமா உனக்கு? அவ கழுத்து தாலியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட போறேன்னா? தம்பி, எது எப்படி நடந்துச்சோ அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். என் பொண்ணு பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. உங்க நிழல்ல அவ சந்தோஷமா இருப்பான்னு நம்புறேன். கடவுளுக்கு அடுத்தபடியா உங்களை கையெடுத்து கும்பிடுற. என் பொண்ணை கைவிட்டாதீங்க தம்பி. புஷ்பா எங்க ஆயா? சொல்லு ஆயா, புஷ்பா எங்க? நீ வெளியே போனதுக்கு அப்புறம் புஷ்பா தூங்கிட்டே இருந்துச்சு. வள்ளி சாப்பிட எழுப்புனது கூட எந்திரிக்கவே இல்லை. அப்படி தூங்கிட்டு இருந்த பொண்ணு ஏதோ கனவு கண்டு எந்திரிச்ச மாதிரி படக்குன்னு எந்திரிச்சது. எந்திரிச்ச உடனே அதுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சியா. நீ எப்ப வருவேன்னு ஆசையோட துடிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு வள்ளிய பார்த்ததும் இது யாருன்னு கேட்டுச்சு. என்னைக்கு இருந்தாலும் உண்மை தெரியத்தானே போது நினைச்சுக்கிட்டு நானும் உள்ளதை சொல்லிட்டேன். உன் மேல கோச்சுக்கிட்டு அது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. என்ன இன்னைக்கு எனக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டீங்க? ஏமா அழறீங்க? ஆயா திட்டுச்சா? கொஞ்சம் இருங்க, நான் ஆயாவை அடிச்சுட்டு உங்களுக்கு பால் காய்ச்சி கொண்டு வரேன். நீ யாரு? உங்க ஃப்ரெண்டு.
நீ என்னை எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிட்டேன்னு ஆயா சொல்லுச்சு. நீங்களும் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பீங்க. ஒரு நாள் உங்க வளையல கழட்டி எனக்கு போட்டீங்க, ஒரு நாள் உங்க கம்மல கழட்டி போட்டீங்க, இன்னொரு நாள் உங்க தாலியை கழட்டி எனக்கு போட்டுட்டீங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க கையாலே எடுத்துக்கங்க. இல்ல, அது உன் கழுத்துலதான் இருக்கணும். வள்ளி, நீ என் புருஷன் மேல பவித்திரமான அன்பு வச்சிருந்ததுனாலதான் அவர் கட்டின தாலி உன் கழுத்துக்கு வந்திருக்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தான் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு முடிவாயிடுச்சு. என் புருஷனுக்கு குழந்தைங்கன்னா உசுரு. அதனால நீ எனக்கு தங்கச்சியாவும் என் புருஷனுக்கு பொண்டாட்டியாவும் இருந்து இந்த குடும்பத்துக்கு வாரிசை பெத்து கொடுக்கணும். ஐயோ, ஏதோ விட்ட குறை தொட்ட குறை மாதிரி நமக்குள்ள ஒரு உறவு வந்துருச்சு. அதுக்காக உங்க வாழ்க்கையை பங்கு போட்டுக்க என்னால முடியாதுங்க. வள்ளி, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு தெரிஞ்சதுல இருந்து வாழ்க்கையில எந்தவித பிடிப்பு இல்லாம இருந்த ஆயா உன்னை பத்தி சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நீ இதுக்கு முடியாதுன்னு சொன்னா நான் என் வாழ்க்கையே முடிச்சுக்குவேன். ஐயோ, அப்படின்னு சொல்லாதீங்க. அப்ப நான் சொல்ற மாதிரி கேப்பியா? இன்னும் அக்காவை ஏத்துக்குவியா? நீ இதுக்கு ஒத்துக்கிட்டதுனால எனக்கு பாதி உயிர் வந்துருச்சு. இதுக்கு மாமாவே சம்மதிக்க வைக்கணும். நான் சொல்ற மாதிரி செய். இல்லக்கா, எந்த பாவமும் உங்களுக்கு வராது. பொண்ணுங்கிறவ ஒரு குடும்பத்தை உண்டாக்குறவ, ரெண்டாக்குறவ இல்ல. இவர் பேசினதையெல்லாம் கேட்டு என் மனசுல ஒரு தெளிவு வந்துருச்சு. இவரை மாதிரி பொண்ணை மதிக்கிற ஒரு மனுஷன் எனக்கு புருஷனா வரணும்னு வேண்டிக்கிங்க. அதுவே எனக்கு போதும். அக்கா, உங்க சொத்து என் நெஞ்சில சுமையா இருந்துச்சு. இப்ப இறக்கி வச்சிடுறேன். இந்தாங்க. குடுமா தம்பி, மாங்கல்ய தோஷம் இருந்தா மருதாளி கட்டணும்னு சொல்லுவாங்க. இன்னையோட நமக்கு இருந்த எல்லா தோஷமும் தீர்ந்து போச்சு. சந்தோஷமா புஷ்பா கழுத்துல தாலி கட்டுங்க. ஆமா தம்பி, மனசு நிறைஞ்ச சந்தோஷத்தோட எனக்கு என் பொண்ணு கல்யாணத்தை பாக்குறேன்.